ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, புருஷ லட்சணம் என்பது சின்னதோ பெரியதோ பிரச்சனைகளை பார்த்து பயந்து நொடிந்து விடுவது கிடையாது. எதிர்த்து நின்று மரணம் வரை போராடி வெல்வது. உன் பிரச்சனைகளுக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. எனவே வீட்டில் நீ அன்பை தவிர, சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். உனது அஜாக்கிரதை, வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது. இனி அப்படி நடக்காது. எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். நிச்சயமாக சறுக்கலில் இருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களும், கைவிட்டவர்களும், கடன் கொடுத்து சுரண்டியவர்களும், கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கப் போகிறார்கள். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். உன் வீட்டில் தேவைகளுக்கு குறைவு வராமல் காப்பாற்றுவேன். என் வார்த்தைகளை நம்பி என் பால் லயமாகு. நீதியை நான் பார்த்து கொள்கிறேன். யாருக்கு பொறுப்பாளரோ பாதுகாப்பாளரோ இல்லையோ அவரையே சாயி மாதா ஆதரித்தார். இடுக்கண்ணில் மாட்டிக்கொண்டவர்களும், துன்பப்படுபவர்களும், வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவர்களும் மசூதியில் புகலிடம் கண்டனர். நீங்கள் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். உங்களை ஆட்டுவிப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது. ஓம் சாய்ராம்.